ஐபிஎல் 2026 சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹாட்ரிக் தோல்வியை தழுவி தற்போது புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் இருக்காங்க. ஆர்சிபிக்கு எதிரான இந்த தோல்வி குறித்து பேசிய ஹார்திக், சமீபத்திய போட்டிகளில் அணி தொடர்ந்து பின்தங்கியுள்ளது. அதிக விக்கெட்டுகளையும் இழந்தும் எதிர் அணிக்கு அதிக ரன்களை விட்டுக் கொடுத்ததுமே இதற்கு முக்கிய காரணம். ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு பதிலாக தொடர்ந்து ரன்களை ஈடு செய்யவே வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில ஆட்டங்களில் பேட்டிங், பந்துவீச்சு என இரு பிரிவிலையுமே விளையாட்டை வழிநடத்தாமல் பின்தங்கி பிடிக்கவே முயன்று வருகிறோம். இந்த நிலையை மாற்ற அணி ஆழமாக மறுபரிசீலனை செய்து தேவையான உத்வேகத்தையும் வெற்றிக்கான பணியையும் எப்படி பெறுவது என ஆராய வேண்டும். அடுத்த போட்டிக்கு முன் சில நாட்கள் ஓய்விருப்பதால் தற்போதைய யுத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். நேர்மையாக சொல்லப்போனால் தற்போதைய அணுகுமுறை செயல்படவில்லை. டாஸ் வென்றும் கூட பேட்டிங் அல்லது பந்து வீச்சில் வேறு என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை பார்க்க வேண்டும். பிச்சின் தன்மையை பொறுத்து முதல்ல பேட் செய்வது ஒரு நல்ல முடிவாகலாம். நாங்கள் சிறப்பாக விளையாட வேண்டும், நன்றாக பேட்டிங் செய்ய வேண்டும், சிறப்பாக பந்து வீச வேண்டும். இதை சரியாக செய்தால் டாஸ் ஒரு பொருட்டல்ல. பவர் பிளேயில் உத்வேகத்தை பெறுவது குறித்து தற்போது தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலேயுமே பவர் பிளே ஓவர்களில் நாங்கள் பெரும்பாலும் பின்தங்கியே முயற்சிக்கிறோம். புதிய யுத்திகள் வடிவமைக்கப்பட்டு அடுத்த போட்டியில் அமல்படுத்தப்படும். ரதர்பேர்ட் வருகை அணிக்கு பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. அவரது திறனையும் அதிரடி பவர் ஆட்டத்தையும் நாங்கள் அறிந்திருந்தோம். அவர் பேட்டிங் செய்யும் விதம் அணிக்கு கூடுதல் பலத்தையும் தேவைக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யக்கூடிய நம்பிக்கைகளையும் தருகிறது அப்படின்னு ஹார்திக் பாண்டியா தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் ஐபிஎல் 2026 சீசனில் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆட்டத்தில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா களத்தில் சந்தித்து பேசிக்கொண்ட நிகழ்வு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு வாங்கடே மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் இரு ஜாம்பவான்களை காண ரசிகர்கள் திரண்டனர். மும்பை முதல்ல பந்து வீச தீர்மானிக்க பேட் செய்ய வந்த கோலி ஃபீல்டிங் ரோஹித் சர்மா அருகே நின்று பேசினார். கோலிக்குரிய ஏதோ ஒன்று ரோஹித்தை புன்னகை வைத்திருக்கிறது. இந்த தருணம் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. கோலி, ரோஹித் சர்மா இருவரும் கேப்டன்சியை தங்களது அணிக்காக துறந்துவிட்டனர். தற்போது இருவரும் சாதாரண வீரர்களாகவே விளையாடுகின்றனர். சர்வதேச T20 டெஸ்ட் போட்டிகளில் இருந்து இந்த ஜாம்பவான்கள் ஓய்வு பெற்ற நிலையில் தொடர்ந்து ஐபிஎல் தொடரில் மட்டும் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த கோலி ரோஹித்திடம் பேசியது ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தது. கோலி அரை சதம் அடித்திருந்தாலும் அவரது மந்தமான பேட்டிங் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டிருந்தது. ஆர்சிபி முன்னாள் கேப்டன் கோலி 37 பந்துகளில் 50 ரன்கள், 5 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் பெற்று 15வது ஓவரில் ஹார்திக் பாண்டியா பந்து ஆட்டமிழந்தார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஃபீல் சால்ட் மற்றும் விராட் கோலி வலுவான 120 ரன்கள் தொடக்க கூட்டணி அமைத்து பெரிய ஸ்கோருக்கான அடித்தளமிட்டனர். கோலி போல்ட் பந்து வீச்சில் ஸ்டைலாக ஒரு சிக்ஸர் அடித்தாலும் சால்ட் ஆக்ரோஷமாக விளையாடி போல்ட் ஹார்திக் பாண்டியாவை ஆரம்பத்திலேயே தாக்கினார். சாண்டனர் பந்து வீச்சில் அடுத்தடுத்த 3 சிக்ஸர்கள் அடித்து சால்ட் தனது அதிரடிய உச்சத்திற்கு கொண்டு சென்றார். பும்ரா ரன்களை கட்டுப்படுத்தினும் ஆர்சிபி பவர் பிளேவில் 71 ரன்கள் எடுத்திருந்தது. மார்க்கண்டேவை ஆதிக்கம் செலுத்திய சால்ட் பின்னர் ஷார்துல் தாக்கர் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அதேபோல ரஜத் பண்டிதர் மின்னல் வேகத்தில் 17 பந்துகளில் அரை சதம் அடிக்க கோலி தனது நிதானமான அரை சதத்துடன் இன்னிங்ஸை நிலைநிறுத்தினார். டிம் டேவிட் அபாரமாக விளையாட ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 240 ரன்கள் அடித்து குவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் ஐபிஎல் 2020 தொடரில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டியில் பந்தை நடுவர்களிடம் கொடுக்க மறுத்த ஆர்சிபி அணியின் டிம் டேவிட்டை கள நடுவர்களால் கடுமையாக தட்டிய சம்பவம் தற்போது அரங்கேறியுள்ளது. போட்டி நடுவே பந்து மாற்றப்பட்டதால் டிம் டேவிட் அதிருப்தி அடைந்திருந்தார். இந்த சம்பவம் முதல் இன்னிங்ஸில் 18வது ஓவரில் நிகழ்ந்தது. ஹார்திக் பாண்டியா பந்து வீச்சில் டேவிட் சிக்ஸர் அடித்த பிறகு பந்து ஈரமாக இருந்ததால் மும்பை இந்தியன்ஸ் அணி அதை மாற்றக்கூடியது. ஈரமாக இருக்கும் பந்துகளை மாற்றுவது லீக்கின்
பந்தின் விதிகளில் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மாற்றப்பட்ட பந்தின் தரத்தை பற்றி அவர் சந்தேகத்துடன் இருந்ததால் அதை தனது கைகளிலேயே தொடர்ந்து பரிசோதித்துக் கொண்டிருந்தார். இதனால் ஆட்டத்தை தொடங்குவதற்கு நடுவர்களிடம் பந்தை உடனடியாக கொடுக்க மறுத்தார். பழைய பந்துகளில் இருந்து மாற்றப்படும் பந்தின் நிலைக்கு மிக நெருக்கமான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் உரிமை கள நடுவர்களுக்கு உண்டு. ஆனால் டிம் டேவிட் நடுவர்களிடம் சென்று பந்தை தனது கையில் எடுத்து விளையாடத் தொடங்கினார். நடுவர்கள் வீரேந்தர் சர்மா, விஸ்வரூப ஆனந்த் கண்ணூர் ஆகியோர் பந்தை மீண்டும் அவரிடமிருந்து எடுக்க முயன்றாங்க. அவர் அதை கொடுக்காமல் தன் கைகளிலேயே வைத்துக் கொண்டதால கோபமடைந்தாங்க. பந்து சரியான வடிவத்தில் இல்லை என டேவிட் சைகை மூலம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த விஷயம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் பந்தை திரும்பவும் கொடுத்திருக்கார். பந்து திரும்ப கொடுக்கப்பட்ட பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மூத்த வீரர் ரோஹித் சர்மா இதில் தலையிட்டார். அவரை தொடர்ந்து இருவரும் சிரித்து பேசினர். இச்சம்பவத்திற்கு பிறகும் டிம் டேவிட் புன்னகையுடன் தனது எதிர்ப்பை தெரிவித்தார். பந்து சரியான நிலையில் இல்லை என்பதை அவர் சைகை மூலம் ஒருவருக்கு சுட்டிக்காட்டியதும் குறிப்பிடத்தக்கது. பந்து மாற்றப்படுவதற்கு முன் ஆர்சிபி அணி 104 பந்துகளில் 212 ரன்கள் எடுத்திருந்தது. ஸ்ட்ரைக் ரேட் 203.8. பந்து மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் 16 பந்துகளில் 28 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். ஸ்ட்ரைக் ரேட் 175. இப்போட்டியில் டிம் டேவிட் 16 பந்துகளில் 36 ரன்கள் அடித்து ஆட்டமிழக்காமலே இருந்தார். நடப்பு சாம்பியனான ஆர்சிபி அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன்கள் எடுத்து தொடக்க ஆட்டக்காரர் பில் சாலட் 36 பந்துகளில் 78 ரன்கள் குவித்து அதிகபட்ச ரன்களை எடுத்தார். விராட் கோலி 38 பந்துகளில் 50 ரன்களையும், கேப்டன் ரஜத் பட்டிதர் 20 பந்துகளில் அதிரடியாக 53 ரன்களையும் சேர்த்தனர். மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் IPL 2026 தொடரின் ஆர்சிபி அணிக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் மும்பை அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இந்த போட்டியின் போது விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியும் இருக்கிறது. குறிப்பாக ரோஹித் காயம் காரணமாக பேட்டிங் செய்து கொண்டிருந்த போதே வெளியேறியது போட்டியின் போக்கையே மாற்றி அமைத்திருக்கிறது. இதே போன்ற ஆர்சிபியின் முதல் இன்னிங்ஸிற்கு பிறகு விராட் கோலி களமிறங்கவில்லை. அவரது கணுக்காலில் ஏற்பட்ட காயம் இதற்கு காரணம். முன்னதாக 38 பந்துகளில் 50 ரன்கள் குவித்து அரை சதம் அடித்திருந்தார் கோலி. மறுபுறம் மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா இரண்டாவது இன்னிங்ஸில் பேட் செய்யும் போது தொடை தசைப்பிடிப்பு காயத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் 13 பந்துகளில் 19 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தை விட்டு வெளியேறினார். காயமின்றி நீண்ட கிரிக்கெட் பயணத்தை இவ்விரு ஜாம்பவான்களும் கொண்டிருந்தாலும் 30 வயதுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு இத்தகைய தசைநார் மற்றும் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பே. கோலி 2017 IPL சீசனில் தோள்பட்டை காயம் காரணமாக போட்டிகளை தவறவிட்டார். ரோஹித் உடல் தகுதியை மேம்படுத்தியும் கூட கோலியை விட அதிக காயங்களையும் சந்தித்திருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.